அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஃபேக்டம் ஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரம். ஷார்ட்டாக வந்து நம்ம விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பழகிருக்கோம். சில பேர் வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரத்தில் வந்து யானை மார்க், இரண்டு யானைகள் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து யானை மார்க் உரம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக வந்து என்ன சொல்லுவாங்க, விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டம் ஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரம் என்ன கம்பெனி வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. ட்ரவாங்கூர் கம்பெனி பேஸ் பண்ணுறது இவங்க. இவங்க தான் வந்து இந்த ஃபெர்டிலைசர் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த ஃபேக்டம் ஃபாஸில் வந்து இருக்கக்கூடிய உர அளவு என்ன சதவீதத்தில் இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா விவசாயிக்குமே தெரிஞ்சிருக்கும். பொதுவாக வந்து இந்த உரத்தை நம்ம என்ன சொல்லுவோம், 20-20-0-13 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷார்ட்டாக 20-20 உரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. விவசாயம் பண்ணக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்குமே வந்து இது தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான வந்து ஒரு உரமாக தான் இருக்கும். இந்த ஃபேக்ட் உரத்தில் வந்து 20-20-0-13 அப்படின்ற அந்த இந்த எண்கள் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த 20 அப்படின்றது நைட்ரஜன், இந்த 20 அப்படின்றது பாஸ்பரஸ், இந்த 0 அப்படின்றது பொட்டாசியத்தை குறிக்கக்கூடியது, இந்த 13 அப்படின்றது சல்ஃபரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த யானமார்க் உரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரத்தில் 20% வந்து தழைச்சத்தும், 20% வந்து மணிச்சத்தும், 0% வந்து சாம்பல் சத்தும், 13% சல்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கந்தகம், இந்த சத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரத்தில் என்ன கிடையாது, பொட்டாசியம் வந்து கிடையாது. பெரும்பாலும் இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விதமான பயிர்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நெல் விவசாயத்துக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நிறைய வகையான பயிர்கள், அது நெல், வாழை, கரும்பு, எந்த மாதிரியான பயிர்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் நெல்லுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அதிகமான விவசாயிகள் இந்த யானமார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய செடிகளுக்கு வந்து என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இதில் வந்து நைட்ரஜன் 20% இருக்கிறதுனால செடியோடைய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். செடியோடைய இலை வளர்ச்சி, அதே போல் அந்த செடியோடைய வந்து ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி வந்து இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நைட்ரஜன் தான் வந்து எதுக்கு அடிப்படை அப்படின்னா, செடியோடைய ஒரு முக்கியமான பொருள். நம்ம இந்த என்பிகேவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்களில் முதல் 3 முக்கியமான சத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் நைட்ரஜன் 20% இருக்கிறதுனால செடியோடைய இலை வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை வந்து நல்லா நடந்து செடி வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும், நல்லா வந்து வளரும். அதே போல் பாஸ்பரஸ் 20% இருக்குது. இந்த பாஸ்பரஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, வேர் வளர்ச்சி, செடிகளுடைய வேர் வளர்ச்சியை வந்து இது என்ன பண்ணும், அதிகப்படுத்தும். சரியா? பாஸ்பரஸ் வந்து 20% இருக்கிறதுனால இதுவும் உங்களுக்கு என்ன பண்ணும், வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி செடியோடைய வளர்ச்சியை வந்து இது ஊக்குவிக்கும். பொட்டாஷ் வந்து இதில் கிடையாது. பொதுவாக வந்து பொட்டாஷ் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம், ஒரு பயிர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய எக்கனாமிக் பார்ட், அதாவது லாபகர ஒரு ஒரு உறுப்புன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தென்னை மரம் அப்படின்னா அதில் வந்து எக்கனாமிக் பார்ட் என்னது, தேங்காய். வாழை மரம் வச்சோம் அப்படின்னா அதில் வந்து வாழைப்பழம் இல்லை வாழைக்காய். அந்த செடியோடைய வந்து காய்கனிகள் அதனுடைய சைஸஸ் வந்து நல்லா பெருசாக வரணும், அதனுடைய காய்கள் வந்து நிறைய காய்க்கணும் அப்படின்னா பொட்டாஷ் உரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பயன்படுத்துவோம். இந்த ஃபேக்ட் உரத்தில் பொட்டாஷ் வந்து என்ன பண்ணுறது கிடையாது, இதில் வந்து கிடையாது, 0%. பெரும்பாலும் வந்து இது என்ன பண்ணுவாங்க, முதல் உரத்தில் இல்லை 2வது உரத்தில் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. செடி வந்து ஒரு பூ வச்சிருச்சு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெல்லாக இருந்தாலும் சரி இல்லை தென்னை மரமாக இருந்தாலும் சரி, அந்த பொட்டாஷ் உரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. இந்த நீங்கள் பொட்டாஷ் உரத்தை போடும்பொழுது காய்கள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஷைனிங் கிடைக்கும், காய்கள் பெருசாக வரும், நிறைய காய்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த உரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் வந்து உங்களுக்கு கிடையாது. 13% வந்து என்ன இருக்குது அப்படின்னா, சல்ஃபர், கந்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சல்ஃபர் வந்து இருக்குது. இந்த சல்ஃபர் என்ன வேலை செய்யும் அப்படின்னா, சிந்தசிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ், அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு இந்த சல்ஃபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை வந்து சிந்தசைஸ் பண்ணி உங்களுக்கு செடியை வந்து என்ன பண்ணும், நல்லா ஆரோக்கியமாக வந்து வளர செய்யும். நிறைய பேர் கேட்பீங்க,
இந்த ஃபேக்டம் ஃபாஸ் உரம் போடுறது நல்லதா இல்லை டிஏபி போடுறது நல்லதா? இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபேக்டம் ஃபாஸில் வந்து 20 20 0 13. ஸோ நைட்ரஜன் 20, பாஸ்பரஸ் 20, பொட்டாசியம் கிடையாது, 13% வந்து என்ன இருக்குது, சல்ஃபர் வந்து இருக்குது. இந்த டிஏபியை பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்னது தான், டை அமோனியம் பாஸ்பேட். இந்த டை அமோனியம் பாஸ்பேட் நம்ம இதை தான் வந்து என்ன சொல்கிறோம், ஷார்ட் ஃபார்மாக இந்த முதல் எழுத்துக்களை சேர்த்து டிஏபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டிஏபியில் 18% நைட்ரஜன் இருக்கும், 46% பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ இதில் எது தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா பாஸ்பரஸ். செடிகளுக்கு வேர் வளர்ச்சி தரக்கூடிய, வேர் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து மேஜரான வித்தியாசம், சரிங்களா? ஸோ உங்களுடைய வயலில் பயிர்களுடைய வேர் வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்குது, நெல் வயலில் வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்குல்ல, மற்ற பயிர்களில் வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், டிஏபியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா? ஸோ உங்களுடைய வயல்களில் வந்து வேர் வளர்ச்சிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபேக்டம் ஃபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 20 20 0 13 அப்படின்ற உரங்களை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் இது கூட என்ன பண்ணிக்கலாம், யூரியாவை மிக்ஸ் பண்ணி போடலாம், சரியா? ஸோ தேவைப்பட்டால் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நீங்கள் அதை கூட சேர்த்து என்ன பண்ணலாம், போடலாம். ஸோ ஒன்றும் ஆகாது, பயிர் வந்து உங்களுக்கு நல்லா வளமாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில், போர் சுச்சுவேஷன்ஸில் இந்த ஃபேக்டம் ஃபாஸுடைய உரங்களும் மற்ற உரங்களும் வந்து விலை ஏறிடுச்சு. யூரியா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ரேட்டில் இருக்குது, அதே 266.50 ஸோ அந்த ரேட்டில் இருக்குது. ஆக்சுவலாக யூரியாவுடைய விலையும் ஏறிடுச்சு. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, மானியம் கொடுத்து இந்த ரேட்லேயே வந்து தக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மற்ற உரங்கள் எல்லாமே ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஃபேக்டம் ஃபாஸோடைய இன்னிய விலை ஸோ ஒரு 2 to 3 டேஸ்க்கு பிஃபோர் வந்து 2100 கிட்ட வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இன்னிய ஃபேக்டம் ஃபாஸோடைய விலை வந்து 2300 கிட்ட போயிருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்களில், நிறைய கடைகளில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. டிஏபியும் அதே போல் தான், ரேட்டு வந்து உங்களுக்கு முன்ன இருந்த ரேட்டை விட இப்போ வந்து ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய வயல்களில், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள், நீங்கள் உங்களுடைய வயல்களில் என்னென்ன மாதிரியான உரங்களை யூஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய ஏரியாஸில் எவ்வளவு ரேட் வந்து உரங்கள் போயிட்டுருக்கு அப்படின்றத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒவ்வொரு செடிகளுக்கும் நம்ம வந்து என்னென்ன மாதிரியான உரங்கள் பயன்படுத்தலாம், களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது, பேசக்கூடிய டாபிக்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வீடியோஸில் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து பேசலாம். ஸோ வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு நன்றி. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா மற்ற விவசாய பெருமக்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.